லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல டாட் உள்ள இருந்து வெளியில வந்துருவாரு. டாட் வந்து எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது சரியா பூஜை ரூம் தீ பிடிக்கணும். ஷூ சவுண்ட் கேக்குது. டாட் ரூம்ல இருந்து கிளம்பிட்டாரு போல. எல்லாம் ரெடியா? ரெடிமா. போய் நான் சொன்ன மாதிரி செய். சரிங்கம்மா. மேனேஜர் சார், அபிகிட்ட ஃபோன் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். ரவீனா, டாட் இங்க வாமா. சொல்லுங்க டாட். ரவீனா, என்ன காஸ்டியூம் போட்டிருக்க? ரொம்ப சிம்பிளா இருக்கு. இன்னைக்கு உன்னோட நியூ டைரி ஃபார்முக்காக அக்ரிமெண்ட் போட போறோம். இப்படி சிம்பிளா வரலாமா? நல்லா கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வர வேண்டாம்? எனக்கு தான் நம்ம அக்ரிமெண்ட் போக போறதே இல்ல. அக்ரிமெண்ட் கேன்சல் ஆக போகுதுன்னு தெரியுமே. அதனால தான் நான் கிராண்டா கிளம்பி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சிம்பிளா இருந்துட்டேன். ரவீனா, டாட் என்ன யோசனை? அது ஒன்றும் இல்லை டாட். சரி, நீ ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்க, போய் கிராண்டா கிளம்பி வா. இல்ல டாட், எனக்கு இதுவே ஓகே தான். நான் இப்படியே வரேன். இட்ஸ் ஓகே. இப்ப கிளம்புனா டைம் கரெக்டா இருக்கும். போலாமா? போலாம் டாட். டாட், 1 செகண்ட். என் ஃபோன் ரூம்ல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹரி அப், சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா, கிளம்பணும். ஓகே டாட். தீபிகா, நாங்க கிளம்புறதுக்குள்ள சீக்கிரம் பூஜை ரூம்ல நெருப்ப பிடிக்க வை. ரவீனா. ஓகே டாட், உடனே வரேன். குட் மார்னிங் மேடம். ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்றதுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் மேடம். ஓகே. என்ன சார், ஸ்ரீஜா இன்னும் கொஞ்ச நேரத்துல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறாங்களேன்னு வருத்தமா இருக்கா? இருக்கும். ஸ்ரீஜா கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த விசுவாசத்தினால உங்க மனசு கொஞ்சம் கஷ்டம் தான் படும். எனக்கு தெரியும். என்ன பேச்சே காணோம்? இன்னைக்கு என்ன மௌன விரதமா? உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா சார்? உங்க முதலாளி ஸ்ரீஜா மேடம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு லாயரை வச்சு முன்ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. உங்க ஸ்ரீஜா மேடத்தோட கெட்ட நேரம். அவங்களுக்கு ஜாமீன் எடுக்க போன லாயர் நான் ஸ்டேஷனுக்கு வரும்போது என்கிட்ட சிக்கிட்டான். பருந்து கோழி கொஞ்சம் தூக்குற மாதிரி நான் அவனை பட்டுன்னு தூக்கி லாக் பண்ணிட்டேன். ஆனா இந்த மேட்டர் இப்ப வரைக்கும் ஸ்ரீஜாக்கு தெரியாது. இப்ப அந்த ஸ்ரீஜா தனக்கு முன்ஜாமீன் கிடைச்சிரும், என்னால அவளை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ முன்னாடி வெலங்கோட நிக்க போறேன். அது ஸ்ரீஜா பார்த்த அதிர்ச்சி ஆகி சிங்கத்தை பார்த்த ஆடாட்டம் என் முன்னாடி நிக்க போறா. நான் அந்த ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்தி கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போய் தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில கொண்டு போய் தள்ள போறேன். ரவீனா மேடம் அவங்க வீட்டு பூஜை அறைக்கு தீ வைக்க சொல்லிட்டாங்க. நான் தீ வச்சே அதனால எனக்கு ஏதாவது தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இந்த தீபிகாவை பூஜை ரூமுக்கு போய் தீ பிடிக்க வைக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் அந்த பூஜை ரூம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன ஒரு போலீஸ்காரிய கொல்ல பார்த்தா என்ன நடக்கும்னு அந்த ஸ்ரீஜாக்கு தெரியணும்ல. ஜான்சி, உனக்கு இன்னும் அந்த ஸ்ரீஜாவை பத்தி தெரியல. அதான் இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருக்க.
நான் என் அனுபவத்தில் எத்தனையோ மோசமான ஆட்களை பார்த்துருக்கேன். ஆனால் நான் பார்த்த மோசமான ஆளுங்களை விட ரொம்ப மோசமானவன் அந்த ஸ்ரீஜா. சைத்தானோட முழு உருவம் தான் ஸ்ரீஜா. அப்படியேப்பட்ட ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண போறியா நீ? நீ ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணும்போது தான் உனக்கே தெரியும் யார் ஆடு யார் சிங்கம்னு. என்ன கான்ஸ்டபிள் சார், அந்த ஸ்ரீஜா சாதாரண ஆள் கிடையாது. அவளை உங்களால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு யாரு என்ன நினைச்சாலும் அந்த ஸ்ரீஜாவை என்கிட்ட இருந்து காப்பாத்தவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ரீஜா கதையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் சார் மேடம். கிளம்புங்க போலாம். எஸ் Okay, மேடம். அப்புறம் லேடி கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சாமி, என்னை மன்னிச்சிடு சாமி. எனக்கு வேற வழி தெரியல. நான் பூஜை அறைக்கு தீ வச்சுதான் ஆகணும். இல்லைன்னா ரவீனா மேடம் என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. கை கால்லாம் உதறதே. இந்த பட்டு சால்வைய விளக்குல பத்த வச்சுட்டு ஓடிட்டா போதும். பூஜை ரூம் முழுக்க தன்னால தீ மலை மலைன்னு பத்தி எரியும். மேனேஜர் சார். ரவீனா போன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அவர் ரூமுக்கு போய் ரொம்ப நேரமாச்சு. ஓகே சார். நீ போய் என்னன்னு பாத்துட்டு வா. ரபீனா மேடம் என்கிட்ட அபிக்கு ஃபோன் பண்ணி பர்மா சார் கன்ஃபியூஸ்ல இருக்காருன்னு, அதனால அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகலாம்னு சொன்னாங்க. நானும் சொல்லிட்டேன். ஆனா பர்மா சாரை கன்ஃபியூஸ் பண்ண ரபீனா மேடம் என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என்ன? ஓகே சார், நான் போய் பார்க்குறேன் சார். வர்மா ஏன் திடீர்னு அக்ரிமெண்ட் விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆனாரு? என்னவோ நடந்திருக்கு. சஞ்சீவ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறோம்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வர்மா மேனேஜர் சொன்ன விஷயத்த சஞ்சீவ் கிட்ட சொல்லி அவன் மனசை காயப்படுத்த வேண்டாம். போலாமா? வா. சஞ்சீவ், அக்ரிமெண்ட் நல்லபடியா முடியணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு வரேன். நம்ம அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போலாம். சரி, ஓகே. பட்டு சால்வை பத்த வைக்கிறதுக்குள்ள நெருப்பு அணைஞ்சு போயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? தீப்பெட்டியை தேடி எடுத்து விளக்க பத்த வைப்போம். இந்த வேலைக்காரி சீக்கிரம் பூஜை ரூமை பத்த வைக்கணும். இல்லைன்னா என் பிளான் எல்லாம் சொதப்பிடும். டேட் அபியோட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவாரு. அது மட்டும் நடக்கவே கூடாது. மேடம். எஸ்.
மேடம் ஃபோன் எடுத்துட்டு வரேன்னு வர்மா சார்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க. இங்க என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? வர்மா சார் உங்களை கீழே கூப்பிடுறாரு. என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க மேடம். மேடம் நான் வெல்பிஷர் மேடம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேனேஜர், என் டாட் அபி கூட டீல் சைன் பண்ணாம இருக்க பிளான் போட்டு வச்சிருக்கேன். அந்த பிளான் என்னன்னா, இங்க தானே தீப்பெட்டி இருக்கும், எங்க போச்சுன்னு தெரியலையே. மேடம் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண உங்க வீட்டு பூஜை ரூமுக்கே நீங்களே தீ வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? ஆமா மேனேஜர், என் டாட் அபி கூட போட போற அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண எனக்கு வர வழியே தெரியல. உங்க ஐடியா நல்லதா இருக்கு மேடம். நீங்க பூஜை ரூமுக்கு தீ வைக்க சொன்ன அந்த வேலைக்காரி பூஜை ரூமுக்கு தீ வச்சாலா இல்லையா? எங்கேயுமே தீப்பெட்டியை காணுமே. இந்த தீப்பெட்டியை வச்சு உடனே இந்த பட்டு சால்வையை பத்த வச்சிட வேண்டியதான். என்ன பத்தவே மாட்டேங்குது? பூஜை ரூமுக்கு தீ வைக்க போறேன்னு போன தீபிகா பூஜை ரூம்ல என்னதான் பண்றானே தெரியல. இன்னும் பூஜை ரூம் தீ பிடிக்கல. ஓகே மேடம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் பூஜை ரூமுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். சரி ஓகே, என் டாடுக்கு தெரியாம பூஜை ரூம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் என் டாட் நான் எங்கன்னு கேட்டா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். அம்மா தாயே, அக்ரிமெண்ட் விஷயத்துல வர்மா ஏன் கன்ஃபியூஸ் ஆனாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அக்ரிமெண்ட் கண்டிப்பா போட்டே ஆகணும். இல்லைன்னா சஞ்சீவ் மனசு உடைஞ்சு போயிடுவான். எனக்கு ஃபோன் பண்ணி அக்ரிமெண்ட் கேன்சல் ஆனாலும் ஆகும்னு சொன்ன வர்மா மேனேஜர் திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களை அக்ரிமெண்ட் போட கூப்பிடணும். நீதான் தாயே அவரை கூப்பிட வைக்கணும். என்ன இதுவும் பத்த மாட்டேங்குது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன இது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு? ஐயோ நனைஞ்சிடுச்சு. இப்ப எப்படி பத்த வைக்கிறது? உன்னை நம்பி வரவங்கள நீ காப்பங்கிறது உண்மைன்னா என்னையும் காப்பாத்து தாயே. உன் மனசை இழக வைக்க நான் உன் சன்னதியில அடி பிரதட்சணம் பண்ணி வரேன். நான் அடி பிரதட்சணத்தை முடிக்கும் போது வர்மா எனக்கு ஃபோன் பண்ணி அக்ரிமெண்ட் போட கூப்பிடணும். இல்லைன்னா நீ கடவுளே இல்ல, வெறும் கல்லுதான். சஞ்சீவ், நீ இங்கே எங்கேயாவது ஓரமா உட்காந்துரு. நான் கோயில் சுத்தி அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கு அபி இதெல்லாம்? சொல்றேன் சஞ்சீவ், கொஞ்ச நேரம் உட்காரு ப்ளீஸ். சரி ஓகே, முடிச்சிட்டு வா.
ரவீனா மேடம் சொன்ன மாதிரி வர்மா சார்ட்ட சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல அந்த வேலைக்காரி என்ன பண்றான்னு பார்ப்போம். ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன். என்ன நீங்க மட்டும் வரீங்க? ரவீனா எங்க? அது மேடம் ரூம் கதவை சாத்திட்டு உள்ள இருந்தாங்க சார். நான் போய் கதவை தட்டினேன், மேடம் திறக்கவே இல்லை. அக்ரிமெண்ட் சைன் பண்ண கிளம்புற நேரத்துல ரவீனா ரூமுக்குள்ள என்னதான் பண்றா? டாட் ஃபோன் பண்றாரு. டாட், ரவீனா, போனை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் என்னதாம்மா பண்ற? உன்னை கூப்பிட மேனேஜர் அனுப்புனா அவரு வந்து ரூம் கதவை தட்டிட்டு நீ திறக்கலன்னு சொல்றாரு. அப்படியே சொல்லிட்டாரு அந்த மக்கு மேனேஜரு. சரி சமாளிப்போம். இல்ல டாட், நீங்க தானே நான் சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. அதான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது மேனேஜர் கதவு தட்டியிருக்காரு. அதான் திறக்க முடியல. அப்படியா? சரி, நீ கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் 5 minutes டாட். நான் இதோ வந்துடுறேன். நோ ப்ராப்ளம் பேபி, நீ பொறுமையா வா. ஓகே டாட். சார், சொல்லுங்க மேனேஜர். ஒரு முக்கியமான விஷயம், ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன் சார். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எல்லாமே நமத்து போச்சு, எதுவுமே எரிய மாட்டேங்குதே. ச்சே. என்னாச்சு? என்னை பார்த்து பயப்படாத. நான் ரவீனா மேடம் சொல்லி தான் இங்க வந்தேன். நீ இன்னும் சாமி ரூம தீப்பிடிக்க வைக்கல? இல்ல சார், பட்டு சல்வைய பத்த வைக்கிற நேரத்துல அவசரத்துல தீப்பொடி தண்ணியில போட்டேன் சார். சரி, இந்த பக்கம் வா. நான் போய் வர்மா சாரையும் ரவீனா மேடத்தையும் கிளம்பலாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போவேன். சரிங்க சார். அந்த நேரத்துல பூஜை ரூம் தீப்பிடிச்ச விஷயத்த அங்க வந்து சொல்ற. என்ன சரிங்க சரியா? சார். பத்த எங்க பத்த வச்சிடுறேன். வச்சு காட்டு பாப்போம். கொடுங்க. மேனேஜர். சொல்லுங்க மேனேஜர். மேடம், நான் பூஜை ரூமுக்கு தீ வைக்க சொல்லிட்டேன். நீங்க வாங்க மேடம். ஓகே. வர்மா திரும்ப கால் பண்ணி அக்ரிமெண்ட் போட கூப்பிடணும். அக்ரிமெண்ட் நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் சாமி கருணை காட்டணும். வர்மா திரும்ப கால் பண்ணி அக்ரிமெண்ட் போட கூப்பிடணும். அக்ரிமெண்ட் நல்லபடியா முடியணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். ஹே மை ஸ்வீட் பேபி, இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, கிளம்பலாமா? போலாம் டாட். ஐயா ஐயா, பூஜை ரூம்ல தீ பிடிச்சிருச்சுங்க ஐயா. என்னது? பூஜை ரூம்ல தீ பிடிச்சிருச்சா? ஆமாங்க ஐயா.
என்னாச்சு சார்? ஏதோ எரியிற சுமல் வந்தது, வந்து பார்த்தேன் பட்டு சால்வை எரிஞ்சு இருந்தது. தண்ணி ஊற்றி அணைச்சிட்டேன் சார். சார் என்ன சார் இது? நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ற நேரமா பார்த்து அபசகுணமா இப்படி பூஜை ரூம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு சார்.